அன்புள்ள சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருக்கு எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி பேச இருக்கிறேன். லூகாஸ் நற்செய்தியில் நாம் படிக்கும்போது இயேசு ஆலயத்தில் காணாமல் போனார். பிறகு இயேசு மரியாளோடும் யோசேப்போடும் வளர்ந்தார். அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் சொல்வதை கேட்டார். இயேசு ஞானத்தில் வளர்ந்தார் என்று நாம் படிக்கலாம். இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய பிள்ளைகள் எவ்வாறு ஞானத்தில் வளர்கிறார்கள்? இன்றைய நாட்டில் நடக்கும் நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது பல வன்முறைகள் நடக்கின்றது. பலவிதமான சண்டைகள், குட்டு சண்டைகள், கொலை, பிள்ளைகளை கடத்துவது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பயம் வருது. நம்முடைய பிள்ளைகள் எவ்வாறு இருக்கிறார்கள்? ஒரு நாள் நம்முடைய பிள்ளைகள் இந்த மாதிரி ஆயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் என் மனதில் தோன்றுகிறது. ஆகவே நாம் இன்று இயேசுவை போல, இயேசு எப்படி அவங்க அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து வளர்ந்தார். ஆகவே நம்முடைய பிள்ளைகளும் கீழ்ப்படிந்து வளர வேண்டும். பெற்றோர்கள் இதற்கு முக்கியமான காரணம். பெற்றோர்கள் கையில் தான் எல்லாம் இருக்கு. எப்படி வளர்க்கிறதுன்னு பெற்றோர்கள் அவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும், ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும். சின்ன வயசுலே அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். எப்படி அன்பாக இருக்கிறது, எப்படி பணிவாக இருக்கிறது, எப்படி வேலை செய்வது, எப்படி சேவையாற்றுவது, குடும்பத்தில் பிள்ளைகள் எப்படி அம்மா அப்பா பேச்சை கேட்டு வளருவது என்பதை பெற்றோர் கையில் இருக்கு. இப்போ பெற்றோர் இதை பார்த்து அவர்கள் சரியான முறையில் வளர்க்க வேண்டும். அதே நேரத்தில் பிள்ளைகளும் பெற்றோர்கள் பேச்சை கேட்க வேண்டும். நம்முடைய ஆலயங்களில் மறைக்கல்வி வகுப்புகள் இருக்கிறது. இதற்கு கண்டிப்பாக அவர்களை அனுப்ப வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் மறைக்கல்வி வீட்டில் அம்மா அப்பாவோட தூண்டுகோல், எடுத்துக்காட்டு, அரவணைப்பு, அதே நேரத்தில் வீட்டில் முடிந்தால் அம்மா அப்பா 2 பேருமே பிள்ளைகளை கொஞ்சோண்டு ஞான கல்வியில், மறைக்கல்வியில் சொல்லிக் கொடுத்து வளர்ப்போமானால் ஒருவேளை எதிர்காலத்தில் இந்த பிள்ளைகள் நல்லபடியாக வளரலாம். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஆகவே ஏன்னா நாட்டில் நடக்குது, அப்படி இருக்கு. நிறையா ரொம்ப வன்முறை, சண்டை, கொலை, இந்த மாதிரி நிறைய அன்னாட பார்க்கலாம். அன்னாட ஒரு செய்தி வரும். அதனால் அன்பு சகோதர சகோதரிகளே,